காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதத்தின் புத்தகம் 138 நாம் இன்றைய தினத்தில் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்தின் புத்தகம் 138 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் கிவிங் ஃபார் த லார்ட்ஸ் ஃபேவர், அதாவது கர்த்தருடைய தயவு உங்கள் மேலே பெருகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கர்த்தருடைய தயவு உங்கள் மீது பெருகும்படியாக நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். இந்த சங்கீதத்தை வைத்து நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய தயவு உங்கள் மீது பெருகும்படியாக நீங்கள் நன்றி செலுத்த என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் தேவ தயவு பெருகும். தேவ தயவு உங்கள் வாழ்க்கையில் பெருகுகிற போது காட்ஸ் ஃபேவர் இன்க்ரீஸ் ஆக என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள் பெருகிக்கொண்டே இருக்கும். ஆசீர்வாதங்கள் பெருகுகிற போது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எதிர்மறையான வல்லமைகள், சாபங்கள் இவையெல்லாம் அழிக்கப்பட்டு அவை எல்லாவற்றிலிருந்து ஒரு பெரிய நீங்கள் ஆசீர்வாதத்திற்குள்ள கடந்து போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை உங்களுக்கு ஏவுதல் வருகிற போதெல்லாம் கூட நீங்கள் இதை வைத்து நீங்கள் ஜெபிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 138, இது கர்த்தருடைய தயவு உங்கள் மேல் பெருகும்படியாக, உங்கள் மேல் கர்த்தருடைய தயவு இருக்கிறதற்காக நீங்கள் நன்றி செலுத்துகிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை நீங்கள் பயன்படுத்துகிற போது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிக்க முடியும். சங்கீதம் 138:1 நம்ம பார்க்குறோம், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். பாருங்க, இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்மை முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நாம் முழு இருதயத்தோடு துதிப்பதற்கு நாம் பழக வேண்டும். அருமை தேவ பிள்ளைகளே, உங்கள் உணர்வுகள் கொந்தளித்து கொண்டிருக்கா, பிரச்சனைகளா, போராட்டங்களா, எல்லா சூழ்நிலைக்கு மத்தியிலையும் உங்களால் துதிக்க முடியலன்னு சொல்கிறீங்களா? நல்லா வர்ஷிப் பண்ணுங்க. நல்லா நீங்கள் தேவனை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி உங்களுடைய இருதயத்தை அமைதலாக்கி கொண்டு அவரை துதித்து கொண்டே இருங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் துதித்து கொண்டே இருங்க. அப்படி துதிக்கிற போது முழு இருதயத்தோடும் நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அரகுர மனசோட அல்ல, முழு இருதயத்தோடும். ஆண்டவரை எப்பொழுது நாம் துதித்தாலும் நம்ம சிந்தனை ஒரு பக்கம் அளபாஞ்சிக்கிட்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் நம்ம கண்ணு அளபாஞ்சிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி மனசு அளபாஞ்சிக்கிட்டே இருக்கிறது. இப்படி இல்லை, நாம் முழு இருதயத்தோடும் அவரை துதிக்க வேண்டும். முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். பாருங்க, எல்லா விக்கிரகங்களுக்கு முன்பதாக, எல்லா அந்நிய தேவர்களுக்கு முன்பதாக நான் கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்லுகிறான். அருமை தேவ பிள்ளைகளே, தேசத்தில் இருக்கக்கூடிய அந்நிய ஜனங்கள் அவர்களுடைய தெய்வங்களை அவங்க எப்படி வழிபடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதை காட்டிலும் 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு நாம் அவரை துதிக்க வேண்டும். அவர்களை காட்டிலும் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளைகளில் இதுவும் ஒன்று. ஒரு கட்டளை என்னன்னா, உன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. அருமை தேவ பிள்ளைகளே, இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நீ துதித்து மகிமைப்படுத்துவாயாக. அருமை தேவ பிள்ளைகளை, எப்பொழுது நீங்கள் துதித்தாலும் அவரை துதிக்கிற துதி முழு இருதயத்தோடு கூடிய துதியாய் இருக்க வேண்டும். அவரை துதிக்க 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 அவருடைய தேவ தயவு உங்க மேல பெருகிட்டே இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அந்த தயவு பெருகுகிற போது அந்த தேவ தயவு உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்கிற ஒரு அபிஷேகத்தை எழும்ப பண்ணும். அந்த ஆசீர்வாதம் என்கிற அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில சகலத்தையும் உண்டு பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அருமை தேவ பிள்ளைகளே, 138வது சங்கீதம் 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக பணிந்து, உங்கள் பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து கொள்ளுவேன். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆலயம், பரிசுத்த ஆலயம் இருக்கிற திசைக்கு நேராக அவர்கள் பணிந்து கொள்ளுவார்கள். ஏன்னா அந்த தேசம் மிகவும் விஸ்தாரமானது, அது ஒரு பெரிய தேசம். அந்த தேசத்தில் பல பகுதிகளில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக அவங்க பணிந்து கொள்ளுவார்கள். உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். அவருடைய கிருபையின் நிமித்தமும் அவருடைய உண்மையின் நிமித்தமும் அவருடைய நாமத்தை நாம் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறீர். ஆமென். தேவ பிள்ளைகளே, இங்க நாம பார்க்கிறோம் 2ஆம் வசனத்துல, உமது பரிசுத்த
ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்படின்னா நான் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் அப்படியே குனிந்து நான் உம்மை ஆராதிப்பேன். அருமை தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் பணிந்து குனிந்து அவரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் அவரை பணிந்து குனிந்து ஆராதிக்கிற போது நம்முடைய ஆலயமாகிய இந்த சரீரமாகிய ஆலயத்திற்குள்ளிருந்து நாம் அவரை ஆராதிக்கிறோம். அடுத்து நீங்கள் வாரத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு போகிறது அப்படின்ட்டு இல்லாமல் அடிக்கடி சபைக்கு கடந்து போய் அடிக்கடி உங்களுடைய திருச்சபைக்கு கடந்து போய் அங்கே போய் நீங்கள் பணிந்து குனிந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். சபைகளில் கூடி 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 ஆராதிக்கிற போது உங்களுடைய வாழ்க்கையிலையும் பெரிய ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். சபைகள் பழுகி பெருகுகிறதை நாம் பார்க்க முடியும். சபையில் எப்பொழுதும் 24 மணி நேரமும் ஒரு கூட்ட ஜனங்கள் கூடி 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 பணிந்து குனிந்து தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் ஆலயத்திற்கு பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஆலயத்திற்கு ஓடி போங்க. அங்கே போய் நீங்கள் பணிந்து குனிந்து தேவனை ஆராதியுங்க. முழு இருதயத்தோடு ஆராதியுங்க, முழு பலத்தோடு ஆராதிங்க. பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். அருமை தேவ பிள்ளைகளே, அவர் உண்மையுள்ளவர். அவருடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். அவருடைய கிருபை என்றென்றும் நமக்கு உள்ளது, என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபையை நினைத்து அவருடைய உண்மையை நினைத்து நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறீங்களோ இல்லையோ, நானும் நீங்களும் உண்மையுள்ளவர்களாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் நமக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அவருடைய உண்மையை நினைத்து நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறீர். ஆம் தேவ பிள்ளைகளே, அவருடைய எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துகிறார். ஆங்கில வேதாகமத்தில் என்னன்னு இருக்குது அப்படின்னா, for you have magnified your word together with your name. அவருடைய நாமத்தோடு கூட அவருடைய வார்த்தையையும் அவர் உயர்த்துகிறார், மகிமைப்படுத்துகிறார். அருமை தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த உயர்த்த, அவருடைய வார்த்தையை நீங்கள் உயர்த்த உயர்த்த உயர்த்த, அவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் அறிக்கையிட அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அவருடைய நாமத்தோடு கூட அவர் என்ன செய்கிறார், அவருடைய வார்த்தையையும் அவர் மகிமைப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தை மகிமைப்படுத்துகிற போது, அவருடைய வார்த்தை மகிமைப்படுத்தப்படுகிற போது ஆண்டவருடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் பெருக ஆரம்பிக்கிறது. அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்துடுது. 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்குறோம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன எப்பெல்லாம் எந்த செகண்ட்லையெல்லாம் கூப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் அவர் உடனடியாக உங்களுக்கு பதிலை கொடுக்கிறார். அந்த பதில் உங்களுக்கு கடந்து வர்றதுக்கு காலதாமதம் ஆகிற மாதிரி தெரியலாம். அதாவது உங்களுடைய மாம்ச கண்களால் பார்க்கத்தக்க விதத்தில், கைகளினால் தொட்டு பார்க்கத்தக்க விதத்தில் அது உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு அது சில காலதாமதங்கள் உண்டாகிறதை போல காணப்படலாம். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ நீங்கள் ஜெபிக்கிற அந்த வேளையில் தானே உங்களுக்கான பதில் கடந்து வருகிறது. தானியேல் ஜெபித்த போது அவனுக்கான அந்த தேவதூதன் வந்து சொல்லுகிறான், அவனுக்கான அந்த ஜெபத்திற்கான பதில் அவன் ஜெபித்த போதே அது தேவ சமூகத்தை எட்டினது, அதற்கான பதில் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறான். அருமை தேவ பிள்ளைகளே, உங்களுக்கான பதில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிற போதே உங்களுக்கான பதிலை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். மறு உத்தரவை அவர் கொடுத்து விடுகிறார். உங்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து அவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆண்டவர் நீங்கள் கூப்பிட்ட நாள்லையே உங்களுக்கு அந்த நிமிஷத்திலேயே உங்களுக்கு பதிலை கொடுத்துட்றாரு. பதில் கொடுத்துட்டு உங்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து உங்களை தைரியப்படுத்துகிறார். இந்த வசனத்தை இங்கிலீஷில் நம்ம பார்க்குறோம், நீங்கள் நான் கூப்பிட்ட உடனேயே எனக்கு பதில் கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்து, என் ஆத்மாவில் ஒரு தைரியத்தை கொடுத்து என்னுடைய பலத்தை நீர் புதிதாக்குகிறீர். ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்துட்டாரு அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் வந்துடுது. ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்து விட்டார் அப்படிங்கிற அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த நிச்சயம் வந்துடுது. அந்த நிச்சயம் வருகிற போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட், அந்த தைரியம் உங்களுக்கு
உங்களுக்குள் கடந்து வருகிறது. நீங்க அப்படியே போல்ட் ஆயிடுறீங்க. போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டா நீங்க மாறிடுறீங்க. அப்போ என்ன ஆகுது? ஆண்டவர் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ரினியூ பண்ணிடுறாரு. உங்களுடைய பலத்தை அவர் ரினியூ பண்ணிடுறாரு, புதிதாக்கி விடுகிறார். அருமை தேவ பிள்ளைகளை, இன்றைய தினத்துல கர்த்தர் உங்களுடைய பலத்தை புதிதாக்குவாராக, உங்களுக்கு பதில் கொடுப்பாராக, உங்களை தைரியப்படுத்துவாராக, உங்களை கான்ஃபிடென்ட்டா மாற்றுவாராக. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் சகல விதமான ஆண்டவரே அந்நிய தேவர்களுக்கும் மேலாக முன்பாக நாங்கள் உங்களை அதிகமாய் துதித்து உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நாங்கள் அடிக்கடி ஓடி வந்து, அல்லது எங்களுடைய பரிசுத்த ஆலயமாகிய இந்த சரீரத்திலிருந்து எப்பொழுதும் பணிந்து குனிந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய உண்மையின் நிமித்தமும் உம்முடைய நாமத்தை நாங்கள் துதித்து உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தோடு கூட ஆண்டவரே நீங்க உங்க வார்த்தையையும் நீர் மகிமைப்படுத்தி எங்க வாழ்க்கையில் அந்த தேவ தயவை பெருக பண்ணி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ணுகிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடுகிற அந்த நாளிலேயே நாங்கள் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கிற பதில் கொடுக்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆத்துமாவில் ஆண்டவரே அப்பா அந்த தைரியத்தை, போல்ட்னஸையும் கான்ஃபிடென்ஸையும் நீங்க கொடுக்குறீங்க. ஆண்டவரே, அதே நேரத்தில் ஆண்டவரே அப்பா எங்களுடைய பலனை நீங்க அதை புதுப்பிக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு முறை தேவ சமூகத்திற்கு நாங்கள் கடந்து வருகிற போதும் நாங்கள் புது பலத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்லுகிறோம். அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.